வணக்கம் நண்பர்களே. புதிய சிந்தனைக்கு இன்றைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். துன்பம் ஒரு சோதனை என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி, துன்பம் இன்பம் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வெற்றி வந்தால் ஒரு தோல்வி இருக்கும், ஒரு தோல்வி வந்தால் ஒரு வெற்றி இருக்கும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி துன்பமான சூழ்நிலை, கடனான பிரச்சனை, கடன் நமக்கு நெருக்குகிறது என்பதை எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப முக்கியம், காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓடுகிற நதி ஒரு நாள் வறண்டு போகிறது. ஆர்ப்பரிக்கும் அருவி ஒரு நாள் நின்று போகிறது. குற்றாலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மழையின் தண்ணீரால் நிரம்ப. எவ்வளவு ஆட்கள், எவ்வளவு புறாக்கள், எவ்வளவு எல்லாம் வந்து அங்கே ஆர்ப்பரித்துக்கிறார்கள். தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அது வறண்டு போகிறது, ஒன்றுமில்லாமல் ஆகிறது. இப்போ யார் கவலைப்படுறது? நிலம் எடுத்துக்கொள்ளும். ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது வறண்டு போய், தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் மறுபடியும் அதுக்கு தண்ணீர் கிடைக்கும்போது பசுமையான ஒரு வாழ்க்கை கொடுக்கிறது, பசுமையான ஒரு பயிரை கொடுக்கிறது. அதுதான் முக்கியம். அப்போ துன்பமாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கி கையெல்லாம் இழந்திருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கா? வியாபாரம் செஞ்சு கடனில் இருக்கீங்களா? இல்லை வியாபாரம் தோல்வி ஆகிட்டா? இல்லை டிஎன்பிசி எழுதி ஃபெயில் ஆகிட்டோமா? இல்லை ஏதோ ஒரு தோல்வியில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா கவலைப்படாங்க. அது ஒரு சோதனை காலம். சோதனை தான் நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய படிப்பினை நமக்கு தரும். வெற்றி தராது. வெற்றி நமக்கு புகழ்ச்சியை தரும். நாம் யாருன்னு தெரியாது. ஆனால் தோல்வி நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 1000 முறை முயற்சி பார்த்து தான் பல்பை கண்டுபிடித்தால் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்போ 1000 முறை அவர் முயற்சி செய்தார். 1000 முறை முயற்சி செய்து அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார் என்று. அப்போ தளராமல், உறங்காமல், மனம் விட்டு போகாமல், விரக்தி அடையாமல் அதை அவர் செய்து கொண்டே வந்தார். சோதனை மேல் சோதனை. 1000 முறை வெற்றி பெற்றார். இன்றும் அது பறைசாற்றுகிறது. அவர் போய் மறித்து எவ்வளோ நாளாக ஆகிப்போச்சு. ஆனால் அவருடைய சாதனை இன்றே இருக்குது. காரணம், விடாமுயற்சி அந்த சோதனையும் வெற்றியாக மாற்றினார். காஃபி டே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, நமக்கு தெரியும். அதில் அவர் இறக்கும் பொழுது, ஓனர் இறக்கும் பொழுது அங்கே 600 கோடியோ எவ்வளவோ அவருக்கு, அதுக்கு மேற்பட்ட கோடிகள் கடனாக வைத்து போய்விட்டார். போன பிறகு அவங்களோட ஒய்ஃப், அவங்க மனைவி அந்த நிறுவனத்தை அந்த கடனோடு எடுத்து இன்றைக்கு சாதனையாக மாற்றி இருக்கிறார்கள். சாதனை பெண்மணியாக மாறி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவருடைய கணவர் இறந்து போய்விட்டார், ஒரு பக்கம் கடன். இந்த நிறுவனத்தை எப்படி நடத்துவது? ஆனால் தைரியமாக அதை எடுத்து இன்றைக்கு அற்புதமான ஒரு பிராண்டிங்காக மாற்றி இருக்கிறார். நீங்கள் காஃபி டேக்கு போங்க, ஒரு காஃபி 200 ரூபா இருக்கும், 150 ரூபா இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க போய் தான் அவ்வளோ ரூபாய்க்கு விற்க முடியும். அவ்வளோ அந்த கோடிகளெல்லாம் அவர்கள் கடன் அடைத்து இன்றைக்கு வெற்றிகரமாக மாற்றி இருக்கிறார். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? எவ்வளவு கடன் பிரச்சனையாக இன்றைக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் தோல்விகள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் விடாதிருங்கள். நீங்கள் முயற்சி மட்டும் விடாமல் செய்து கொண்டு வாருங்கள். வெற்றி நிச்சயம். இன்றைய தோல்வி நாளைய வெற்றி, இன்றைய சோதனை நாளை உங்களுக்கு இன்பமாக மாறும். இன்றைய கஷ்ட காலம் நாளைக்கு நல்லதாக